Welcome back to our channel Kritika Energy Essence. எல்லா பிடி பிஆர்டி அப்பாயின்மெண்ட் அப்டேட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப ஹாப்பியான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நேற்று தான் வீடியோ போட்டிருந்தோம், 23/8 அன்னைக்கு தான் போட்டிருந்தோம் எதனால தமிழ் லிஸ்ட் லேட் ஆகுதுன்னு. ஸோ அதே விஷயங்கள் தான் பட் வந்து வித்ஹெல்டு பண்ணிட்டு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது, என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்தர் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஜி டிஆர்பி அண்ட் எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட்டுக்கான கரெக்டான அப்டேட்டு கரெக்டான ஆத்தென்டிக்கான டைமில் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் பிஜிடிஆர்பி டிஎன்டெட்டுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணிக்க விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க யூஜி டிஆர்பிக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ண சொல்லி. இந்த வீடியோவில் நான் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ரொம்ப ஹாப்பியான வீடியோ, எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது பிடி பிஆர்டி அப்பாயின்மெண்ட் அப்டேட். அதில் ரொம்ப முக்கியமான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்னு நம்ம சொல்லலாம். தமிழ் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் வித்ஹெல்டு அண்ட் நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இப்போ என்ன அடுத்து நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நேற்று வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் எவ்வளோ கரெக்டான விஷயம் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த தமிழ் லிஸ்ட்டு டிலே ஆகிறதுக்கு காரணமே இந்த பிலிட் ஈக்குவலன்ஸ் தான். ஸோ அதில் நிறைய பேருக்கு WH ஸ்டார் போட்டிருக்காங்க, வித்ஹெல்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரும் ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸ் கூட நம்ம நம்பர்ஸ் வச்சு நான் டெஃபினட்டாக எவ்வளோ என்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் வந்து உடனே வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் அடுத்து வந்து உடனே வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடுவாங்களான்னா, இந்த வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ்க்கான கொரிஸ் வந்து கிளியர் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழ் செலெக்ஷன் லிஸ்ட்டில் டிலே ஆனதுக்கும் ரீசன் அதுதான். இதுக்கு மேலேயும் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆக போகிறதுக்கான ரீசனும் அதுதான். என்னன்னா, தமிழ் செலெக்ஷன் ஆயிருக்கிறவங்களில் நிறைய பேர் நீங்களே நம்பர்ஸ் வந்து உங்களோட டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். நிறைய இடத்துல வந்து WH ஸ்டார் வந்திருக்கு. ஜென்ரல் டர்ன்லேயே WH ஸ்டார் வந்திருக்கு. அது ஜென்ரல் டர்னில் மட்டும் கவுண்ட் பண்ணிங்கனாலே 7-8 பேர் வராங்க. ஒரு 30 பேருக்கு 7-8 பேர் வராங்க. ஸோ நான் இதை பற்றின டீட்டெயில்டு நம்பர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான சில விஷயங்களை மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நேற்று 23/8/2024 அப்போ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு தமிழும் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு தமிழுக்கான இன்எலிஜிபிள் லிஸ்ட்டும் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லா சப்ஜெக்ட்லையுமே போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரிவைஸ்டு லிஸ்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நமக்கு ரிவைஸ்டு லிஸ்ட் வந்து ரிவிஷன் ஆகுது. ஸோ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிவிஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி, அதாவது ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டர்னில் உங்களுக்கு வித்ஹெல்டு WH போட்டு ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னா ஸ்டார்னாலே நம்ம என்ன அர்த்தம்னா கீழே நோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் டு ப்ரொடியூஸ்டு ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்னு கொடுத்துருக்காங்க. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். withheld candidates to produce equivalent certificate. ஸோ இப்போ இவங்க ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இவங்களோட யூனிவர்சிட்டி ஓவராலாக வாங்க முடியலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு
பெரிய விஷயம். ஏன்னா இப்ப வாங்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான முயற்சிகள்ல இருக்கிறாங்க. நிறைய பேர் வேற அதுல செலக்ட் ஆகிருக்கிறதுனால அவங்களுக்கான ஒரு ரைட்டை வந்து அவங்க டிஆர்பி வந்து வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஸோ அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலன்ட் கிடைக்குமா கிடைக்காதா, கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா அப்படிங்கிறத யூனிவர்சிட்டியோட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கதாக சொல்லியிருந்தேன் நேத்தே. அது சில இது வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரியான வித்ஹெல்ட் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் சப்ஜெக்ட் நாட் ஈக்குவலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்திருக்கு இன்எலிஜிபிள்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா வித்ஹெல்ட் கேண்டிடேட் இங்கே பாருங்க WH withheld for want of equivalence GO. அடுத்து withheld for court case, withheld to produce equivalent GO for B.Ed. ஸோ withheld to produce equivalent GO for B.Ed. இவங்களுக்கு வந்து உங்களுக்கு WH போடலை. அப்போ இந்த பிஎட்டுக்கான ஈக்குவலன்ஸ்க்கு கொடுக்கல. அவங்க அந்த பிலிட் ஈக்குவல் டு பிஏ அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ், அடுத்த கட்ட ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கு மட்டும் தனியான ஒரு டேர்ன் கொடுத்து WH* கொடுத்துருக்காங்க வித்ஹெல்டுன்னு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸுக்கான ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் அடுத்து யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறதுல ஒரு சின்ன சுணக்கம் ஏற்படும். சுணக்கம்னா அடுத்தடுத்து அவங்க நம்ம வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு தான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். பின்னாடி நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ நேற்று கூட 2-3 பேர் போட்டிருந்தாங்க வீடியோ அடிக்கடி அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில நேரம் வந்து ஒண்ணுமே இல்லாம சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நடந்துட்டு இருக்கிறது ஒரே விஷயம் தான், ஈக்குவலன்ட் ஜிஓக்கான இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த அப்பாயின்மெண்ட்லயே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சார் ஒருத்தர் போட்டிருந்தாரு, கரெக்டான பாயிண்ட். அது நம்மளோட சப்ஸ்கிரைபர் கரெக்டான விஷயங்களை நிறைய தடவை சொல்லியிருக்காங்க சாரு. என்னன்னா இந்த BTE to HM, அதாவது ஹை ஸ்கூல் ஹெச்எம்கான கேஸ், ப்ரமோஷன் கேஸும் பெண்டிங்ல இருக்கு. இப்போ அவங்க ப்ரமோஷன்ல போனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அந்த இது அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு பாயிண்ட், அப்படி லாஸ்ட் ஒரு பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். முக்கியமான விஷயம் வந்து இந்த ஈக்குவலன்ட் கேஸ் தான் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸோட ரைட் வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணுவாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இவங்க வித்ஹெல்டா கொடுத்துருக்கவங்க வந்து அவங்களோட ஈக்குவலன்ட் சர்டிபிகேட்டை ஏதோ லீகல் முறையில ஏதோ ஒரு வகையில வந்து யூனிவர்சிட்டி வழியாவோ இல்லை தனிப்பட்ட முறையிலோ ஈக்குவலன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல வந்து இந்த நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸை பத்தி அடுத்து 2வது செலெக்ஷன் லிஸ்ட் வராதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்படிங்கிறத பத்தின விஷயம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல நம்பர்ஸ் வச்சு டீட்டெயில்டா நான் போடுறேன். கண்டிப்பா வந்து நீங்க அப்டேட் பண்ணிடுவேன். நான் இந்த நான் அவைலபிள் வேகன்சி இதுலயுமே கீழே நோட்ல வந்து காமனா தான் இருக்கு. அடிஷனல் வேகன்சி வில் பி கால்டு ஃபார் அடிஷனல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு நமக்கு அழகா நோட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அடுத்த கட்டம் நகர்வு இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 418 கேஸ் பத்தியும் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு வித்ஹெல்ட் அப்படிங்கிறது வந்து ஈக்குவலன்ஸ் ஆலாம் தெரிஞ்சிருச்சு. நீங்க இன்னும் கிளியரா இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன். நான் அவைலபிள் வேகன்சி பத்தி அடுத்த கொஸ்டின் வரும், செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் பத்தியும் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அந்த நம்பர்ஸ் டெஃபினட்டா நான் பார்த்துட்டு அதை வந்து அப்டேட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது கிளாரிஃபிகேஷன், ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னும் இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.